தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம், பிரதானமான காரணம் இதனால தான் கூட்டணி வைக்கிறாங்க. பிரதானமான காரணம், தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்ட போதும் கடலூரில் நடந்த மாநாட்டிலும் சேலத்தில் நடந்த மாநாட்டிலும் 20 தீர்மானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் வகுத்தளித்து, அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற, இந்த பிரச்சனைகளுக்கு அனுசரணையாக நடந்து கொள்கின்ற, ஆதரவாக இயங்குகின்ற அரசியல் கட்சிகளை ஆதரிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அந்த முடிவு ஈழத்தில் நடந்த அந்த மாபெரும் இனப்படுகொலையை முதலில் இனப்படுகொலை என்று கண்டிப்பது, அந்த இனப்படுகொலையாளனை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை தண்டிப்பேன் என்று ஒரு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று சொன்னது, ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் ஒரு தனி தமிழீழ அரசை உருவாக்கி தர வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் சொன்னது, சிங்கள பேரினவாத அரசுக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இராணுவ போர் பயிற்சி தரக்கூடாது என்று நாங்கள் வைத்த கோரிக்கை, தமிழர்களுடைய மிக நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கிற கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொன்னது, தமிழர்கள் தொடர்ந்து மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் வலைகள் அறுத்தெறியப்படுவதும் அவர்களுடைய உரிமைகளுக்கான மீன்பிடி உரிமை, பாரம்பரிய மீன்பிடி உரிமையை தரம் மறுப்பதற்கு எதிராகவும் குரல் கொடுப்பதும் அந்த உரிமைகளை பெற்றுத்தருபவர்களுக்கும் என்கிற கருத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதை இன்றைக்கு தமிழக அரசு மிக சிறப்பாக செயலாற்றி வருவது. ஈழத்தில் இனப்படுகொலை செய்த சிங்கள பேரினவாத அரசின் இராணுவத்திற்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இராணுவ பயிற்சிக்கு இடமளிக்க கூடாது என்று சொன்னோம். அதை தமிழக அரசு நிறைவேற்றியிருக்கிறது. வெல்லிங்டனில் பயிற்சி அளித்த போது அவர்களை விரட்டி கொண்டு போய் வெளிமாநிலத்துக்கு அனுப்பியது தமிழக அரசு. ஆக தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி 200க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது. கெயில் திட்டத்தை எதிர்த்து போராடி சேலத்தில் இருக்கிற கெயில் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டவுடன் மாண்பு முதலமைச்சர் எங்களை அழைத்து பேசி அதை தடுத்தார்கள். மீத்தேன் திட்டத்தை நாங்கள் முன்வைத்து கோரிக்கை வைத்தோம். அதை நான் அமல்படுத்த மாட்டேன் என்று உறுதியளித்தார்கள். அதேபோல் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்டிய போது நாங்கள் கர்நாடக எல்லை நிறுவு போராட்டத்தை நடத்தினோம். அங்கு 2000க்கும் மேற்பட்ட தோழர்கள் கைது செய்யப்பட்டோம். அந்த கருத்தை உள்வாங்கிய முதலமைச்சர் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தும் அமைச்சர் குழுவை அணைத்து அந்த அரசோடு பேசி தடுத்து நிறுத்தினார்கள். இதுபோன்று எண்ணற்ற காரணிகளை என்னால் சொல்ல முடியும். தூத்துக்குடியில் டேக் என்கிற ஒரு தனியார் பண முதலாளி கம்பெனியை மூடிவிட்டு ஓடி சென்ற போது அதை திறக்க வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். எங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டு அது திறக்கப்பட்டு அங்கு தமிழர்களுக்கு 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு தற்போது தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய சென்னை கிரிக்கெட் கிளப்பிலே நீதிபதி அவர்களும் ஒரு மூத்த வழக்கறிஞர்களும் வேட்டி கட்டி சென்றார்கள் என்பதற்காக அவர்களை உள்ளே விட மறுத்து வெளியனுப்பினார்கள். அதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆயிரக்கணக்கான தமிழர்களை திரட்டி வேட்டியோடு மறுநாள் போராட்டத்தை முன்னெடுத்தோம். மறுநாள் சட்டமன்றத்தில் எமது கட்சியினுடைய போராட்டத்தின் எதிரொலியாக தமிழருடைய பாரம்பரிய உடையான வேட்டியை அணிந்து செல்வதை எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்களும் எந்த கிரிக்கெட் கிளப்புகளும் தடை செய்தால் 2 ஆண்டு கடுங்காவல் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை ஏற்றினார்கள். இப்படி என்னால் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். நாங்கள் எந்த கோரிக்கை முன்வைக்கிறோமோ அந்த கோரிக்கை அத்தனையும் மாண்புமிகு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பேரறிவாளன், சாந்தன், முருகன் மூவருக்கு தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். எங்கள் தீர்மானங்கள் வலியுறுத்தினோம். இதற்காக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். தோழர் செங்குடி தன் உயிரியே அந்த மூவர் தூக்கை ரத்து செய்வதற்காக தந்திட்டார்கள். இதற்காக நாங்கள் முதலமைச்சருக்கு அழுத்தம் தந்தபோது அதை கனிவோடு பரிசீலித்தோடு மட்டுமல்லாமல் பேரறிவாளன் தாயை கோட்டையில் அழைத்து அவர் கண்களில் வழிந்தோடிய நீரை துடைத்து நான் இருக்கிறேன் தாயாக இருந்து அவர்கள் தூக்க ரத்து செய்கிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 7 பேரையும் நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அந்த 7 பேரையும் விடுதலை செய்வதற்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு பிரிவு 435 பிரகாரம் மத்திய அரசிற்கு அனுமதி தர வேண்டும், அதை விடுதலை செய்ய வேண்டும் என்று கொள்கை முடிவாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடியது. ஆக இதுபோன்று எண்ணற்ற தமிழர் நலன், தமிழ் இனத்தின் நலன், தமிழ் மக்களின் நலன், ஈழத் தமிழரின் நலன் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சருடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு உடன்பாடு ஆன காரணத்தினால் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் நாங்கள் இந்த பிரச்சனையை முன்வைப்பதற்கு முன்பாக செங்கல்பட்டு நம்முடைய பூந்தமல்லி சிறப்பு முகாம்களில் 120க்கும் மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் அடைபட்டு கிடந்தார்கள். அவர்களை படிப்படியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் முதலமைச்சரை சந்தித்த போதும் வலியுறுத்தினேன், கோரிக்கை வைத்தேன், அழுத்தங்களை கொடுத்தேன். அதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் பெரும்பான்மையர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருப்பது வெறும் 14 பேர். அவர்களையும் இப்போது விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒரு தலைவராகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும் மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்திற்கு நான் நேரடியாக எந்த பிரச்சனைகளை எடுத்துச் சொல்கிறோனோ அந்த பிரச்சனையில் எனக்காக தீர்வு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய அரசியலை முன்னிறுத்தி ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆனால்
அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீதும் மதிமுகவின் மீதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அந்த அடிப்படையில் அந்த கட்சி தங்களுக்கான ஒரு அரசியல் புரிதலோடு அந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பதை மே 19 தான் தெரிய வரும். இல்லை, அந்த தலைமையை நீங்கள் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இதே கருத்தை வலியுறுத்தி தான் வைகோ நிறைய போராட்டங்கள் நடத்தினார். ஒரு சில மேடைகளில் வேல்முருகனும் கலந்துட்டு இருக்காரு. அந்த கூட்டணியில் போகாததுக்கான காரணம் விஜயகாந்த் தலைமையை நீங்கள் ஏற்காதது அப்படின்னு. அப்படி இல்லை. அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்கிற கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்பாகவே நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து அவர்களோடு நான் கைகோர்த்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மக்கள் நல கூட்டணி என்பது தற்போது உருவாக்கிய ஒரு கூட்டணி. அதனால் அவர்களோடு நான் இணைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் ஏற்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, விஜயகாந்த் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த தமிழர் நலனுக்காக, தமிழ் மக்களின் உரிமைக்காக களமாட வேண்டிய விஜயகாந்த் அவர்கள் அந்த தமிழ் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் கருத்து கூறுவதற்கு கிடைக்காத ஒரு தலைவராக அவர் இருந்த காரணத்தினால் அவர் தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு 7 பேர் விடுதலை குறித்து அவர் பதில் என்ன, தூக்கை பற்றி அவருடைய கருத்து என்ன, மீத்தேன் திட்டத்தை பற்றி, நம்முடைய கெயில் திட்டத்தை பற்றி, தென்மண்ணை ஆற்றின் அணையை பற்றி, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து திருச்சி சிறப்பு முகாமலை மூட வேண்டும் என்று என்றைக்காவது ஒரு நாள் அறிக்கை தந்திருப்பார்களா? ஆக இது போன்ற எந்தவித ஒரு தமிழர் நலன் சார்ந்து தமிழ் மக்களின் உரிமை சார்ந்து விஷயங்களில் ஒரு இறுதியிட்டு ஒரு முடிவை அறிவிக்காத ஒரு அரசியல் கட்சியை 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான திரு வைகோ அவர்களும் 25 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான திரு திருமாவளவன் அவர்களும் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் வரையில் அரசியல் அனுபவங்களை பெற்றிருக்கிற மிகப்பெரிய இயக்கங்களுடைய சொந்தக்காரர்களான கம்யூனிஸ்ட் தோழர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமையில் எனக்கு உடன்பாடு இல்லை. மது விலக்குன்றது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இப்போ திமுக வந்து மது விலக்கு ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து அதிமுக தரப்புல எந்த விதமான இதுவும் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும், படிப்படியாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த டாஸ்மார்க்கில் பணி செய்கின்ற தொழிலாளர்களுக்கு மாற்று வேலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வலியுறுத்தி இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இதை வலியுறுத்தி இருக்கிறேன். நேரில் சந்தித்த போது நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், அவ்வளவுதான். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பேசும்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தங்கி ஓய்வெடுக்கிற சிறுதாவூர் பங்களாவுக்கு பக்கத்தில் நிறைய கண்டெய்னர்ல வந்து பணம் இருக்குது. அரசியலுக்காக 1000 கருத்துக்களை அவர்கள் சொல்லலாம், 1000 உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லலாம். அதில் எதுவும் உண்மை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்க முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டீங்க அதிமுக தரப்புல. முதல் கட்ட பேச்சுவார்த்தை நான் 3 முறை தமிழக முதலமைச்சர் அவர்களை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சரால் நியமனம் செய்யப்பட்ட அந்த மூத்த அமைச்சர்கள் கொண்ட குழுவும் என்னோடு சந்தித்து தேர்தலில் நாங்கள் எத்தனை இடங்கள் போட்டியிடப் போகிறோம் என்கிற விவரங்களையும் தெரிவித்திருக்கிறேன். எங்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நேர்காணல் முடிந்த பிறகு நிச்சயம் எங்களுக்கான தொகுதிகளையும் இடங்களையும் அறிவிப்பார்கள். அப்போது நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து மற்ற விவரங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி நான் முதலமைச்சரை சந்தித்த போது அப்படி எந்த ஒரு அழுத்தமும் எனக்கு தரப்படவில்லை. அதை எங்கள் கட்சியினுடைய செயற்குழு முடிவு செய்யும். இந்த தேர்தல் வந்து ஒரு ஆண்டுகளாக இல்லாமல் ஒரு 5 தனித்தனியாக நிற்கிற முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கு. இந்த தேர்தல் வந்து எல்லாரும் வந்து எந்த விதமான அணி வந்து முக்கியத்துவம் பெறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியை பெறும் என்று நான் கருதுகிறேன். இந்த கூட்டணி இப்படி பிரிஞ்சு கிடக்கிறனால கட்சிங்க அது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அணிகள் பிரிகின்ற காரணத்தினால் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளிலே மிகவும் வலிமையான கோடிக்கணக்கான தொண்டர்களை தன்னகத்தில் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். ஆக அந்த இயக்கம், அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வாக்களித்தாலே மகத்தான வெற்றி பெறும். அதையும் தாண்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு பல்வேறு பிரச்சனைகளில் நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை, அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றியது, இப்படி ஒன்றொன்றாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த அடிப்படையில் நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழின உணர்வாளர்களும் உலக தமிழர்களின் ஆதரவை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிற காரணத்தினால் இந்த 5 அணிகளாக பிரிந்திருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். அதற்கு உறுதுணையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் சிறப்பான திட்டங்களும் மக்கள் நல பணிகளும் அந்த வெற்றியைத்திற்கான மகுடத்தை சூட்டும்.